தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் 22ஆம் நாள் நமது பாதுகாவலியான புனித மரிய மதகதா மரியாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். இந்த நாளிலே சிறப்பாக இந்த நன்றி திருப்பலியை நாம் ஏறெடுக்கிறோம். இதற்காக நமக்கு உதவி புரிந்த ஆண்டவருக்கு முதலில் நன்றி செலுத்த வேண்டும். நம்பவே மாட்டீங்க, இந்த 5 மாதத்தில் நான் வெளியே இருக்கிற முதல் பூசை எல்லாரும் கைகட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தேன். 5 மாதத்துக்கு நான் வெளியில் வைக்கிற முதல் பூசை இந்த பூசை. அது நம்ம மரிய மதலைக்காக அவளுக்கு நன்றி செலுத்துவதற்காக, அவளது பாதுகாப்பிற்கும் பராமரிப்பிற்கும் இறைவனுக்கு புகழ்ச்சி செலுத்துவதற்காக இந்த நன்றி திருப்பதியை ஒப்புக் கொடுக்கிறோம். எனவே ஆண்டவருக்கு நன்றியோடு நேரத்தை ஏற்போம். நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறது இந்த விழா இந்த வருடம் ஆடம்பரமாகவோ அல்லது அலங்காரமானதாகவோ அல்லாமல் அமைதியான அன்பின் விழாவாக இருக்க வேண்டும். நீங்கள் இவ்வளவு இந்த திருப்பதியில் கலந்து கொள்வது ரொம்ப சந்தோஷம். கடவுள் இந்த திருப்பதியில் கலந்து கொள்ளும் உங்களையும் நமது பாதுகாவலியாக இந்த மதகதா மரியாதையுடைய பாதுகாவலில் நமது கிராமத்தையும் கிராமத்தின் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் பல்வேறு ஊர்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நாமும் ஜெபிப்போம். எல்லோரும் சேர்ந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புக்குரியவர்களே, தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கும் நமது பாவங்களை எல்லாம் நினைத்து பார்ப்போம், மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாதையும் வானதுத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடு. எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சியை அறிவிக்கும் பணியை ஒரே திருமகன் முதல் மகதலா மரியாவிடம் ஒப்படைத்தார். அதனால் அவருடைய எடுத்துக்காட்டாலும் வேண்டலாலும் கிறிஸ்து வாழ்கின்றார் என நாங்கள் எடுத்துரைக்கவும், உமது மாட்சியில் அவர் ஆட்சி செய்கின்றார் என கண்டு மகிழவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். கண்டேன் என் உயிருக்கு உயிரான அன்பர் தம்மை. இவனது பாடல் நூலிலிருந்து வாசகம். இயல் 3, திருவசனங்கள் 1 - 4 முடிய. தலைவியின் கூற்று. இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன், என் உயிருக்குயிரான அன்பரை தேடினேன். தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன், தெருக்களிலும் நார் சந்தைகளிலும் சுற்றி என் உயிருக்குயிரான அன்பரை தேடினேன். தேடியும் அவர் கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் சாம காவலர், நகர சுற்றி வந்தவர்கள் அவர்கள். என் உயிருக்குயிரான அன்பரை நீங்களே கண்டீர்களோ என்று அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர் தம்மை. ஆண்டவரின் அருள்வாக்கு. வாழ்வின் எல்லை வரை துணையான அன்பு, இறைவா உன் அன்பு நிலையான அன்பு. வாழ்வின் எல்லை வரை துணையான அன்பு, உலகம் யாவும் போற்றும் உன்னதமான அன்பு. உயிரை தந்து காக்கும் உறவாய் வந்த அன்பு. அன்பு ஒன்றே போதும், அன்பு ஒன்றே போதும். வாழ்விலும் தாழ்விலும் அன்பு ஒன்றே போதும். வாழ்விலும் தாழ்விலும் அன்பு ஒன்றே போதும். இறைவா உன் அன்பு நிலையான அன்பு, வாழ்வின் எல்லை வரை துணையான அன்பு. இடம் சொந்த இடத்தில் நான் நடந்தால் ஒளியாய் உந்தன் அன்பு, என் ஒளியாய் உந்தன் அன்பு. உறவுகள் பிரிந்து நான் அலைந்தால் நான்தா உந்தன் அன்பு, நீங்கா உந்தன் அன்பு. உம்மையினால என்னுள் துணையாகும் வரமாய் உந்தன் அன்பு, என் வரமாய் உந்தன் அன்பு. நானில் நிலைத்து நிலை வாழ்வு பெறவே உயிராய் உந்தன் அன்பு, என் உயிராய் உந்தன் அன்பு. அன்பு ஒன்றே போதும், அன்பு ஒன்றே போதும். வாழ்விலும் தாழ்விலும் அன்பு ஒன்றே போதும். வாழ்விலும் தாழ்விலும் அன்பு ஒன்றே போதும். அனைவரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வழியில் என்ன கண்டாய் நீ மரியே, எமக்கு உரைப்பாயே. உயிரோடு உள்ள கிறிஸ்துவின் கல்லறை தன்னை கண்டேனே, உயிர்த்த ஆண்டவரின் ஒப்பற்ற மாட்சியும் கண்டேனே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம், இறைவாக்குகள் 1 மற்றும் 11 முதல் 18 வரை. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலை இருள் நீங்கும் முன்பே மகதல மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால்மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள்.
அவர்கள் மரியாவிடம், அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்கள் அவரிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்கார் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும், என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள் வாக்கு. அனைவரும் வலது கருத்து உயர்ச்சி சொல்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது பாதுகாவலியாகிய புனித மரிய மதலேன் அம்மாளுக்கு நாம் இந்த நன்றி திருப்பலியை ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே இந்த திருப்பலியில் கலந்து கொள்ளும் நமது கிராமத்தை அத்துணையும் இறைவன் அன்னையின் வழியாக நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இன்று வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலே மரிய மதலேன் அம்மாள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் ஒன்றே ஒன்றுதான். இன்னைக்கு வாசிக்கப்பட்ட இந்த 20ஆம் அதிகாரம் யோவான் நற்செய்தி 1 மற்றும் 11 முதல் 18 வரை உள்ள அந்த இறைவாக்கியங்களை நீங்கள் வீட்டில் போய், இது மிகவும் பிரபலியமான பகுதி, உங்கள் எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும். அந்த உயிர்த்த இயேசு ஆண்டவர் முதல் முறையாக எப்படி மரிய மதலேனாளுக்கு காட்சி கொடுத்தார், என்ன வாக்கு தத்தத்தை கொடுத்தாருங்கிறது. அதனால் அதில் பார்க்குறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்னை இப்படி பற்றி கொள்ளாதே. யாரை பார்த்து சொன்னது? இயேசு ஆண்டவர் யாரை பார்த்து சொல்கிறாரு? மரிய மதலேனால. இந்த கொரோனா கான்டெக்ஸ்டில் இயேசு ஆண்டவர் ஏன் அப்படி சொல்லியிருப்பார்னு யோசிச்சு பார்த்தீங்களா? காலையில் எனக்கு ஒரு மீம்ஸ் வந்துச்சு. இந்த கொரோனா காலத்தில் இயேசுநாதர் உயிர்த்து மரிய மதலேனால் அவரை போய் அந்த மாதிரி கட்டி பிடிச்சி பற்றி கொண்டு இருந்தா இயேசு ஆண்டவர், மரியா என்னை பற்றி கொள்ளாதே அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியிருப்பாராம். சொல்லிட்டு என்ன சொல்லியிருப்பாரு? கையில் சானிடைசர் போட்டியா இல்லையா அப்படின்னு இருப்பாராம். அது மாதிரி கோயிலுக்கு வர்றப்ப எல்லாருக்கும் சானிடைசர்லாம் போட்டு நீங்கள் சுத்தபத்தத்தோடு இந்த திருப்பலியில் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். சானிடைசர், முகக்கவசம், உயிர்கவசம், அப்புறம் இந்த இடைவெளி, இதெல்லாம் மறந்துடாதீங்க. இது நமக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது. அதனால மரியாவை பார்த்து இன்னைக்கு இயேசு சொல்லியிருப்பார், என்னை பற்றி கொள்ளாதே, கையில் சானிடைசர் போட்டிருந்தா பற்றிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூட நன்மை வாங்குறதுக்கு கையில் தான் நன்மை கொடுக்குறோம், வாயில் கொடுக்கறது இல்லை. ஆகவே நீங்கள் கையில் வாங்குறப்ப சுத்தபத்தத்தோடு வாங்கினீங்கன்னா சானிடைசர் அதுக்கும் உங்களுக்கு உதவுது. இன்னைக்கு இவ்வளவு ஒரு கொரோனா காலத்துலையும் 28 பூசை எழுதியிருக்கீங்க, கைதட்டுங்க எல்லாரும். ஆமாம், ஒரு பாட்டி 7 வருஷம் கழித்து பங்கு கோயிலுக்கு போச்சான் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு. சாமியார்கிட்ட, சரி 7 வருஷமாக புருஷனுக்கு பூசை எழுதி வைக்கல, இன்னைக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம், ஒரு பூசை எழுதி வைப்போம்னு பங்குசாமியார்கிட்ட போய் கேட்டுருக்கு. சாமி, என் புருஷனுக்கு பூசை எழுதணும், பூசைக்கு எவ்வளோதுன்னு இருக்கு. 100 ரூபான்னு இருக்காரு. 7 வருஷமா வரலையே இது. 7 வருஷத்துக்கு முன்னாடி 30 ரூபா தான் வாங்கினாங்க, இன்னைக்கு 100 ரூபா வாங்குறாங்க. 100 ரூபா அப்படின்னு இந்த பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. 100 ரூபாயா கத்திருச்சு. என்ன சாமி 100 ரூபா சொல்றீங்க, 20 ரூபா 30 ரூபாய்க்கெல்லாம் பூசை வைப்பீங்களேன்னு. அதெல்லாம் அந்த காலம் பாட்டி, நீங்கள் எப்போ வந்தீங்க கோயிலுக்கு? இப்போ தமிழ்நாட்டு முழுசும் 100 ரூபா தான் வாங்குறாங்க, 100 ரூபா கொடுங்கன்னு அந்த பாட்டிக்கு ஏற்றுக்கவே முடியலை. ஒரு பூசைக்கு இந்த சாமி 100 ரூபா வாங்குறாரே, இவர் விளங்குவாரா அப்படின்னு திட்டுக்கிட்டே அந்த 100 ரூபாயை கொடுத்துச்சான். நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க, இந்த சாமி நாசமாக தான் போகும், இந்தாங்க என் புருஷனுக்கு பூசை வைங்க அப்படின்னு 100 ரூபாயை கொடுத்துட்டு, ஒழுங்காக பாட்டு பூசை வைக்கணும், கண்டிஷன் பாட்டு பூசையை வைக்கணும், 100 ரூபா வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டு கொடுத்துட்டு போய் பூசையில் சாமி ஸ்தோத்திரம் உடுப்பெல்லாம் போட்டுட்டு எல்லாரையும் பார்த்து ஸ்தோத்திரம் சொல்லி பூசையை தொடங்கும் போது ஸ்தோத்திரம் அப்படின்னு தனியாக ஒரு கருள் கேட்ட யாருன்னு பார்த்தா அந்த 100 ரூபா பாட்டி முன்னாடி நின்றுக்கிட்டு பாட்டு பூசை அப்படி அதை வச்சிடறேன் பாட்டி, ஏன் பூசை அப்படின்னு பாட்டு பூசையை நல்லா தான் வச்சுட்டு இருந்தாராம் சாமியார். திடீர்னு இடையில சாமியாருக்கு தொண்டை கட்டிக்கிருச்சு. என்ன பண்றது? இதயங்களை மேலே எழுப்புங்கள் அப்படின்னு
குரல் ஏறலை, தொண்டை கட்டிக்கிடுச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு பாடினாரு. இவர்கள் பண்ணுற பார்த்த பின்னாடி ஆல்பர்ட் அந்த மாதிரி ஒருத்தர் உட்காந்துருந்தவரு இதுக்கு மேலே எங்களால் எழுப்ப முடியாது அப்படின்னு பாடினாராம். இந்த பாட்டு இதையெல்லாம் கேட்டுட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது, கடைசி வரையும் பாடணும் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு கவனம் பூரா பூசையில எதுல இருந்துச்சு? பாட்டு சார் 100 ரூபாயில இருந்துச்சு. பூசை பழி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே, இந்த புவி நிறைய பொன் தந்தாலும் அதற்கு எங்க யாராவது கம்ப்ளீட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் பிரைஸ் தரேன். பூசை பழி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே, இந்த புவி நிறைய பொன்னா ஜாய் ஆல்காஸ் ஜோஸ் ஆல்காஸ் அந்த தங்கம், இந்த பூமி நிறைய தங்கம் தந்தாலும் அந்த பூசைக்கு ஐயோ கைதட்டுங்க, எல்லாரும் கைதட்டுங்க. என் பாலிசி உங்களுக்கு தெரியுமில்ல, ஒருத்தர் கரெக்டா பதில் சொன்னா நான் பரிசு தருவேன். இப்படி ஊரே உட்காந்து முக்காடை போட்டுட்டு கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா போகும்போது நீங்க தான் எனக்கு ஏதாவது பரிசு கொடுத்து விடணும். கரெக்டா பதில் சொன்னீங்க. பூசை பழி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே, இந்த புவி நிறைய பொன் தந்தாலும் அதற்கு ஈடு இல்லையே, ஈடு இல்லையே. There is no comparison for that. இன்னைக்கு இவ்வளவு கஷ்டத்துல இத்தனை பேர் ஒரு நன்றி பூசையை எழுதி வைக்கிறாங்கன்னா அதுல 2 பூசை கவனிச்சிங்களா? கொரோனா தொற்று நோயால் நாங்களும் நாடும் உலகமும் காப்பாற்றப்பட வேண்டும். 2 பூசை, 28 பூசையில 2 கருத்து அப்படி இருக்குது. கைதட்டுவோம். இதெல்லாம் நல்ல கருத்துக்கள். மனசார ஜெபிக்கிறோம், கடவுள் இதை கேட்கிறாருன்னு நம்புறோம். இதுதான் நம்முடைய விசுவாசம், இதுதான். அப்ப இந்த மரிய மகதலேனாள் 11-18 எனக்கு என்ன சொல்றது நான் புரிஞ்சுக்கிறேன்னா, நான் மூளையால் வாழக்கூடாது, இதயத்தால் வாழ வேண்டும். Don't live by your brain, live by your heart. இதுதான் மெசேஜ். உங்கள் மூளையால் வாழ கற்றுக்கொள்ளாதீர்கள், இதயத்தால் வாழ கற்றுக்கொள். இதுதான் மரிய மகதலேனாள். இன்னைக்கு எடுத்த உடனே 1வது வசனத்துல வாரத்தின் முதல் நாள் அன்று விடியற் காலையில் ஏர்லி மார்னிங், நீங்க வயலுக்கு போறாரு ஆல்பர்ட் போறாரு, கோபிய ஆளே காணும், வயல்ல தான் நிப்பாப்புல. 2 பிரசன்னம் கோபி இருக்கு, அப்படியே இருப்பாப்புல. வீரப்பையன்பட்டில திடீர்னு பார்த்தா தச்சங்குறிச்சியில நிப்பாப்புல. அப்படி 2 டபுள் பிரசன்னம் சொல்றோம்ல, கூடு விட்டு கூடி பாய்தல், அது கோபி தான். பயங்கர உழைப்பாளி, பார்க்கிறோம் பிரசன்னம். விடியற் காலையில், எதுக்குங்க விடியற் காலையில போறாங்க? வேலை, ஒரு எண்ணம், ஒரு ஏக்கம், ஒரு ஆசை, ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு நேசம். விடியற் காலையில் எல்லாரும் லேட்டா தான் போறாங்க. இந்த அம்மா மட்டும் விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே. இதெல்லாம் அதான் புண்ணியம். நம்ம நினைக்கிறோம் மரிய மகதலேனாள் 7 பேய்கள் கொண்டவள் பைபிள் சொல்லுது. பாவி, அவ இதயத்தால் வாழ்ந்ததுனாலதான் அந்த அது என்னது விலை உயர்ந்த அந்த படிகை சிமிழ், அது உடைத்தாள்னு பைபிள்ல எழுதி இருக்கு. உடைத்தாள், திறக்கலாம் இல்லை, திறக்கிறதுக்கெல்லாம் அவளுக்கு டைம் இல்லையா. இதயத்தால் இயேசுவை எவ்வளவு நேசிச்சார்னா, இவருக்கு நான் திறந்தெல்லாம் ஊத்த மாட்டேன், என்ன செய்வேன்? உடைச்சு ஊத்துவேன். ஏர்லி மார்னிங், விடிகாலை, இதெல்லாம் புண்ணியம். இதுக்குதான் ஆண்டவர் அவரை உயர்த்துகிறார். கடைசியா வாசிக்கும். ஆகவே விடியற் காலை இது ஒரு புண்ணியம், இதை நம்ம கத்துக்கணும். நீங்க ஒரு இதயத்தால் நேசிச்சீங்கன்னா இரவு பகல் பார்க்காம நேசிப்பீங்க. நான் அதை அனுபவிச்சிருக்கேன். ஒரு பிள்ளையை பாதுகாக்க, பராமரிக்க இரவு பகலாக நீங்கள் துடிக்கிறீர்கள். அதான் இதயத்தால் நேசிப்பு, இதயத்தால் வாழ்ந்தல். என்ன என்னுடைய பாயிண்ட், முதல் பாயிண்ட்னா, அந்த மரிய மகதலேனாள் இயேசுவை தன் இதயத்திற்கு இனியவள் என்று ஏற்றுக்கொண்டதால் விடியற் காலையில் அவளை அப்ப ராத்திரி பூரா, விடியற் காலையில் எந்திரிச்சா என்ன அர்த்தம்? ராத்திரி பூரா என்ன ஞாபகமா இருந்திருக்கும்? சிம்பிள் லாஜிக். ராத்திரி பூரா என்ன ஞாபகமா இருந்திருக்கும்? அந்த வேலை ஞாபகமா தான் இருந்திருக்கும். விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே அப்படின்னா அவ ராத்திரி பூரா தூங்காம புரண்டு படுத்தான்னு அர்த்தம். ராத்திரி பூரா நினைச்சுக்கிட்டே இருந்தான்னு அர்த்தம். எதை அப்படின்னா இயேசுவேன்னு அர்த்தம். அதான் கல்லறையில போய் நிற்கிறான். ஆண்களே போக பயப்படும் ஒரு நேரத்தில் ஒரு பெண் தனியாக சென்று நின்றாள்னா இதயத்தால் நேசித்தாள். 2வது மரிய மகதலேனாள் இதயத்தால் ஆண்டவரை இனியவராக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர் அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்டார். என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர். சுருக்கமா சொல்லி முடிச்சார, என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் அப்படின்ட்டு அழுதுகிட்டே, அந்த அழுதாள்னு பைபிள்ல எழுதி இருக்குது. மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டு இருந்தார்.
மறுபடி மூளையால நம்ம வாழ்ந்தோம்னா, தொடக்கத்துல சொன்னல விடியற்காலையில நம்ம வந்துட்டு கண்டிப்பா எழுந்திருக்க மாட்டோம். மூளையால வாழ்ந்திருந்தோம்னா எத்தனை மணிக்கு திரும்ப எழுந்திருப்போம்? காலையில 10:30-11 மணிக்கு தான் எழுந்திருப்போம். மூளையால் வாழ்ந்தா. இதயத்தால் வாழ்றதுனால தான் அதிகாலையில எழுந்திரிச்சோம். அது மாதிரி கல்லறைக்கு முன்னாடி போய் ஜாலியா நின்றுப்போம். மூளையால வாழ்ந்திருந்தா. இதயத்தால் வாழ்ந்ததால் அவள் அழுது கொண்டு இருந்தாள். துக்கம், வேதனை, பிரிவு, அவர் இல்லைங்கிற ஒரு வருத்தம். இந்த கல்லறைக்குள்ள தானே வச்சுட்டு போனோம் 3 நாளைக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு ஏக்கம். அந்த இதயம் பாருங்க எப்படியெல்லாம் நினைக்குது அப்படின்ட்டு. கண்ணீர். அதனால நம்ம இதயத்தால யாரையாவது நேசிச்சோம்னா, இன்னைக்கு நம்ம அம்மா அப்பாவை நினைக்கும் பொழுது நம்ம கண்ணுல தண்ணி வருது, கண்ணீர் வருது. காரணம் என்ன? நேசம், இதயத்தால் பாசம், அவங்க நமக்கு செஞ்ச தியாகம். இதை நம்ம மறக்க முடியுமா? என்னைக்காவது 50 வருஷம் ஆச்சு எங்க அப்பா இறந்து அப்படின்னு சொல்றான். ஆனா கண்ணுல கண்ணீர் கலங்கும். எங்க அப்பா எங்க அம்மாவை பத்தி சொல்லும் பொழுது, இறந்து ஒரு 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் பார்த்திருக்கேன். அம்மா, உங்க அம்மா அப்படின்னு ஆரம்பிச்சாருன்னா கண்ணுல தண்ணி வரும். ஆனா அவர் வாழும் பொழுது பயங்கர கோவக்காரரா இருந்தார். அம்மாவை நிறையலாம் அடிச்சிருக்காங்கலாம் எனக்கு தெரியும். நான் வீட்டுல கடைசி பிள்ளை, 8வது பிள்ளை, ஆண் பிள்ளை, 8த்துக்கும் ஆளுமா. எங்க வீட்டுல எனக்கு ஜெகநாதன் பேர் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு எங்க ஊர் பனையப்பட்டி, அங்க போய் கேட்டீங்கன்னா ஜெகநாதன் தான் தெரியும், செபஸ்தியான்னா தெரியாது. அது அவர் அடுத்த ஊருக்காரரு அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் இருந்த குடும்பத்துல எங்க அப்பா நான் பார்த்திருக்கேன். எங்க அம்மா இருந்தப்ப அவ்வளவு பாசத்தை காமிக்கல. ஆனா அவங்க இறந்த பிறகு ஒவ்வொரு முறையும் அம்மான்னு உங்க அம்மா அப்படிங்கும்போது இந்த கண்ணுல தண்ணி நீர் கொள்றத பார்த்திருக்கேன். அதுதான் இங்க நடக்குது. இதயத்தால் நேசித்தவர்கள் கண்டிப்பாக நம்ம கண்ணுல தண்ணி வரும், தண்ணி வரணும், கண்ணீர் வரணும். இந்த மரிய மதலினால் 2வதாக நம்மை சார்ந்தவர்களை நாம் இதயத்தால் நேசித்து அவர்களுக்காக ஃபீல் பண்ணணுங்க. அதுதான் சிம்பிள். ஃபீல் பண்ணணும். உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடின்னு சொல்லணும். அதுதான் ஃபீலிங். அங்கே கண்ணீர், இங்கே ரத்தம். அதுதான் நம்ம வாழ்க்கையில ஒரு அனுபவமா இருக்கணும். 3வதாக மரிய மதலினால் இயேசுவை இதயத்தால் நேசித்தால் அப்படிங்கிறதுக்கு சுருக்கமாக பார்த்தோம்னா, அவர் தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம் சென்று, ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், அவரை நான் எடுத்து செல்வேன். அப்ப இந்த அம்மா எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரை கூட்டிட்டு போக வந்திருக்கு. கூட்டிட்டு போக முடியலன்னா அட்லீஸ்ட் தூக்கிட்டாவது போயிடுவோம். பாருங்க, இதயத்தால் நேசிக்கும் பொழுது நாம எந்த அளவுக்கு போயிடுறோம்னா நம்மையே இழக்கும் அளவுக்கு போயிடுறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த அம்மா அவர் எங்க அந்த உடம்ப காணமேன்னு பதறி போய் தேடுறது எதுக்குன்னு, நான் அவரை எடுத்து செல்வேன், அவரை நான் கூட்டி செல்வேன். என்ன பண்ணிருக்கும்னு பைபிள் சொல்லல. அவரை எடுத்துட்டு போய் இந்த டெட் பாடியை வச்சு என்ன பண்ணும், இன்னைக்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களுடைய உடம்ப கொண்டு போய் டிராக்டர்ல தண்ணி அப்படியே கொண்டு போய் தள்ளி மொத்தமா பொதிச்சுட்டு வராங்க. ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷன் அப்படியெல்லாம் இன்னைக்கு சாபம் மரணமும் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கண்களால் பார்த்து நம்ம ரொம்ப கல்லாகும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த இறந்த உடலை நான் எடுத்து சொல்வேன்னு ஒரு பெண்மணி சொன்னா அதனுடைய அர்த்தத்தை எவ்வளவு நேசித்தால், எவ்வளவு இதயத்தால் இனியவர்கள் உணர்ந்தால் அவள் அது மாதிரி செஞ்சிருப்பா, அது மாதிரி கேட்டிருப்பா அப்படிங்கிறது நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது. பட் அவர் பாடியை நான் பார்க்கணும். எங்க உங்களுக்கு இங்க கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நான் எங்க வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிறேன், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆகவே மரிய மதிப்பினால் அவரை தன் இதயத்தால் நேசித்தார் என்பதை பார்க்கிறோம். கடைசியாக மரியா என்றார். மரியா திரும்ப ரபூனி என்றார். ரபூனினா உங்களுக்கு தெரியும், ராபி, அந்த டீச்சர், போதகரை ராபின்னு சொல்லுவாங்க. பைபிள் தான் அப்படித்தான் எழுதியிருக்கு. ராபி, நீ ஒரு போதகர் அப்படின்னு தான் சொல்லி. ரபூனி, ஏன் ராபிய ரபூனின்னு சொல்றாங்க? மரிய மதலினால் செல்லமா கூப்பிடுறாங்களா? செல்லமா. அந்த நீங்க பார்த்துருக்கீங்க, ஆஸ்பத்திரியில் அப்பதான் தொடர்ந்து இன்னும் கண்ணை தொடர்ந்து உடலை திறந்துருக்காது. அதுக்குள்ளேயும் ஒரு பிளஸிங்க போய் மந்திரிச்சு வருவோம், கேள்விப்பட்டிருக்கமே, போய் பிள்ளைய மந்திரிச்சு வருவோம் போனா அந்த பாட்டி உட்காந்துட்டு, யாரு பிறந்த குழந்தையினுடைய பாட்டி இல்லை, அதான் உட்காந்துட்டு, வாங்க சாமி வாங்க, என் பேரனை பார்க்கவா வந்தீங்க, அவனை பாருங்க, எப்படியே பார்க்கலாம், அவனை பார்க்க வந்துட்டாங்க. அவன் என்னத்தை பார்த்தேன், இன்னும் கண்ணே திறக்கல. பங்குசாமி அவருடைய பார்க்கறதுக்குன்னே வந்திருக்காரா? என் தூரத்தில் பாருங்க சாமி, இந்த பயில இதுவரைக்கும் உதவியே திறக்கல, உங்களை பார்க்க அமைச்சு
எப்படி சிரிக்கிறாரு என் பேரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிராமாவே நடக்கும். அவ்வளவு சந்தோஷம். அப்புறம் கண்ணத்தை கட்டி என் கண்மணி, என் செல்லமணி, என் செல்ல பிள்ளை சாமி வந்து அதை பார்த்தா அவன் விரல போய் பார்க்கறது, அழுகிறது. ஞானசாமி கொடுக்கும்போது சில பிள்ளைங்க அழுகிறத பார்த்து நமக்கே பயமா இருக்கும். அதை போய் இவங்க செல்லப்படுத்தி இருப்பாங்க. அப்படி கொஞ்சுகிறது. அந்த பிள்ளைய வந்துச்சு நம்ம கொஞ்சுகிறோம். அந்த பிள்ளைய வந்து நம்ம பிள்ளைய வந்து நம்ம அனுசரிக்கிறோம். இந்த ரகுனிங்கிறது அவர் ராகின்னு தான் சொல்லியிருக்கணும். ராகி போடுகிறதே அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனா இந்த மரியமகளை நான் ரகுனி அப்படின்னு செல்லமா கூப்பிடுறாங்க. ராகிய ரகுனி ஆகியா. நம்ம சொல்லுவோம்ல, என் குட்டி பாப்பா, என் செல்ல பாப்பா, அதனால இயேசுவா, என் செல்ல இயேசுவே, என் குட்டிமா, என் பொண்ணுல, என் கண்ணுல, என் தங்கம்ல. ரகுனி இதயத்தால் நேசிக்கும் பொழுது நாம் அன்பாக அவர்களை ஆசிக்கிறோம். இதனால்தான் மத்திய மகளினால் ஆண்டவர் இறுதியாக நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுள் உங்கள் கடவுளும் மாணவர்களிடம் செல்ல இருக்கிறேன் என்று சொல் அப்படின்னா கையெழுத்தாளர்களும் இதான் கடைசி முக்கியம். இப்படி இதயத்தால் நேசித்து தனக்காக தன்னையே முழுமையாக கையளித்த மரிய மதலினாலே முதல் நற்செய்தியை அறிவிப்பாளராக பாருங்க. கூடவே இந்த சீடர்கள் 12 பேருக்கு இந்த பாக்கியம் கொடுக்கப்படவில்லை. எத்தனையோ பேர் வந்து இயேசுவை பின்பற்றினார்கள், அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. மற்ற யாருக்கும் கிடைக்காத அந்த பாக்கியம், அதாவது உயிர்த்த ஆண்டவரின் முதல் காட்சி, முதல் பிரசன்னம், முதல் பாசம், முதல் நேசம் மதிய மதலேனாளுக்கு பாவி பெண்ணாகிய அவளுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா அவள் இதயத்தால் வாழ்ந்தவள். மூளையால் வாழ்ந்திருந்தா அவள் அந்த படிக்கட்டு மேல உடைச்சிருக்கவே மாட்டாளாம். நீங்க அதே இதை தொடர்ந்து நான் வாசிக்கல. நீங்க லூக்காஸ் செய்த வாசிங்கன்னா சொல்லுது, யூதாஸ் அதை பார்த்துட்டு சொல்லுவான். யாராவது ஞாபகம் இருக்கா? யூதாஸ் அவள் அந்த வெளியேற்ற படிக்கட்டு மணி திறந்து அந்த திரவியத்தை வந்து காற்றை ஊற்றி வேஸ்ட் ஆக்கினப்ப யூதாஸ் சொன்னதா பைபிளில் இருக்க, இதை விட்டு 300 விநாயகங்களை விட்டு ஏழைகளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதான் மூளை வேலை செய்யறதுன்னு அர்த்தம். மூளைன்னா கணக்கு பார்க்கணும், காசை பார்க்கணும், பணத்தை பார்க்கணும், செலவை பார்க்கணும், ஐயோ போவதையும் நினைச்சு பார்க்கணும். இதை அப்படி பண்ணாரு. திறக்கத்தோட நேரம் இல்லாமல் உடச்சு ஊக்கணும். அதுதான் மதிய மகளினாளுக்கு யூதாசுல ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். ஆகவே இவள் ஆசீர்வதிப்பதற்கால் அவன் வந்து அழிந்த ஆனந்தாக நம்முடைய சகோதர சகோதரிகளே, கொரோனாவின் தொற்றுநோய் பரப்பு காலத்திலே மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நன்றி திருப்பதியை நமது பாதுகாவலையாக இந்த மதிய மகளினாளுக்கு வேறுபட்டு கொண்டிருக்கிறோம். அன்னையின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அத்துணை நன்மைகளுக்காக முப்பதான ஒரு நன்றி செலுத்தி இந்த திருப்பதியிலே ஜெபியுங்கள். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் ஜெபியுங்கள், ஒப்புக்கொள்ளுங்கள். நமது கிராமத்தை கால்நடைகளையும் வயல்களையும் விளைச்சலையும் ஒப்புக்கொடுப்போம். தொடர்ந்து இறைவன் அன்னையின் வழியாக நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்வோம். ஆமென். கண்டிப்பாக வாழ்வது நான் அல்ல
இப்பொழுது உங்களுடைய என்னுடைய பணி எல்லாம் அந்த தந்தையாக இறைவனை கேட்டதாக நன்றாடுகள். ஆண்டவரே, புனித மகதல மரியா புனித அன்புப்படி உம் ஒரே திருமகன் கனிவுடன் ஏற்றுக்கொண்டார். இப்புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் அனைத்தும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இவைகளை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இன்னும் அதிகமாக வாழ்த்திப் போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடவுளும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் மகதலாமரியாவுக்கு தோட்டத்தில் தோன்றி தம்மை வெளிப்படுத்தினார். ஏனெனில் மகதலாமரியா கிறிஸ்துவாக போது அவரை அன்பு செய்தார். சிலுவையில் அவர் இறப்பதை கண்டார். கல்லறையில் கிடக்கப்பட்டிருந்த அவரை தேடினார். இறந்தோர் முதலில் வழிபட்டார். இவ்வாறு அவர்களால் புதுவாழ்வுக்கான செய்தி உலகின் கடையலை வரை சங்கடை பொருட்டு கிறிஸ்து அவரை திருத்தூதர்கள் முன்னிலையில் திருத்தூது பணிக்கு உயர்த்தியுள்ளார். ஆகவே வாழ்வதற்கு சேர்ந்து நாங்கள் ஒரே குரலாய் உம்மை நோக்கி பாடுவதாவது. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமுமாக எங்களுக்கு ஒரு மாறுவார். அவர் பார்வையாளர் உடன்படிக்கையின் தம்மை கையளித்தபோது அப்பத்தை திருமணம் நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறினார். அனைவரும் இதிலிருந்து பெற்று உணர்ந்தது. ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் ஏனென்றார். அனைவரும் இதிலிருந்து கற்றுப்பற்றுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் சின்னம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருவை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சந்தோஷ், ஏனைய திருநிலையினர் ஆகிய அனைவரையும் ஒரு பரம அன்பில் நிறைவுக்கான செய்தருள்வீராக. சிறப்பாக தங்கள் பாதுகாப்பையான புனித மரிய மகளே நம்முடைய திருநாள் பெருநாளும் இந்த நன்றி திருப்பதி ஏற்படுத்தும் இந்த குடும்பத்தார் ஒவ்வொருவரையும், இவர்களின் பிள்ளைகளையும் இவர்களின் தொழிலையும் ஆசீர்வதிக்கிறார். கொரோனா நோய் பரவலிலிருந்து எங்களை பாதுகாக்க ஒரு திருவிழாக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எம்மையும் எம் நாட்டையும் உலக மக்களையும் பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். மேலும் குறிப்பிட்ட எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளே, இறந்தோர் யாவரையும் ஒழுங்கும் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் இரக்கமாகும். கடவுளின் கன்னித்தாயான மாற்றுமிக்க மரியா, அவர்தான் கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராக இருந்தவராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் தொடர்பு கொண்டு உன் திருமணம் இயேசு கிறிஸ்துவையாக உண்மை புகழ்ந்தேற்கும் மரணத்தில் உண்மை நன்றாகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாரும் தந்தையாக இறைவனே, தூயாவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்படி மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாடத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாரொரு கலக்கமும் நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரும்பதற்காகவும் எவ்விப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருக்குறள் மொழிந்தீரன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவின் அமைதியை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுளப்படுகிறார். என்றென்று வாழ்ந்த ஆட்சி புரிகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் தரும் அமைதியை மகிழ்ச்சி இந்த பெருநாளை முன்னிட்டு ஒருவர் மற்றவர்களை அறிவித்துக் கொள்வோம். அமைதி. இதோ இறைவனின் செல்வனை, இதோ உலகின் பாவங்களை போக்குவர். இவர்களிருந்து கலக்கத்திற்கு நாம் எல்லோரும் பேர் பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவுலகம் திருவட்டமும் கொண்டு நாம் எல்லோருக்கும்
புனித மதகர மரியாதையும் மரிய மதத்தையும் அவருடைய திருநாளை நன்றோடு நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். இந்த திருப்பலிக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்க நமக்கு அனுமதி அளித்த அரசுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் தொடர்ந்து அன்னையின் பாதுகாவலில் பராமரிப்பில் நம்மை வைத்து தொடர்ந்து செலுப்போம். உங்கள் அனைவருக்கும் புனித மரிய மதத்தை நம்முடைய திருநாள் வாழ்த்துக்களை பங்கு தந்தை என்ற முறையை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் திருநாள் வாழ்த்துக்கள். கைதட்டி ஒரு முறை தொடர்ந்து ஒருவர் மக்களுக்காக தெரிவிப்போம். இந்த கொரோனா காலத்திற்கு பிறகு மீண்டும் உங்களுக்கு தொடர்ந்து வழிபாடுகள் நடைபெறும் என்பதை அறிவித்துக் கொள்கிறேன். எழுந்திருந்து நன்றியுடன் மன்றாடுவோம். புனித மகதல மரியா தம் போதகராகிய கிறிஸ்துவை உறுதியாக பற்றிக் கொண்டிருந்தார். நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் மறைபொருளை எங்களிலும் உமது அன்பு நிலை கொள்ள செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தந்தை மகன் தூயாவியார் உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பதி நிறைவேறிற்று. மதலேன் மரியாள் இறை இரக்கத்தின் பரிசாக மலர்ந்தாள். மதலேன் மரியாள் இறை இரக்கத்தின் பரிசாக மலர்ந்தாள். அவள் பாவத்தை துறந்து இயேசுவை தொடர்ந்து புதியதொரு பாதை சென்றாள். இன்று புனிதையாய் வாழுகிறாள். மதலேன் மரியாள் இறை இரக்கத்தின் பரிசாக